இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நம்ம டே டு டே லைஃப்பில் போடுற பெட்ரோலில் கவர்மெண்ட் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் E20 பெட்ரோல். ஸோ ரீசெண்டாக ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபுல்லாக இந்த E20 பெட்ரோலை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த E20 பெட்ரோல் வரது ரொம்பவே அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்க, இன்னொரு சைடில் இது டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி உண்மையாகவே இந்த E20 பெட்ரோல் வரதுனால பெனிஃபிட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த E20 பெட்ரோல் பார்த்தீங்கன்னா சில மேஜர் சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துருச்சு. பட் உங்ககிட்ட டவுட் இருக்கும், இந்த E20 பெட்ரோல் வந்ததுனால பெட்ரோல் பிரைஸ் எதுவும் கம்மி ஆகுதா, ஆர் இது வரதுனால கன்சியூமர் ஆகிய நமக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கா? சோ இத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த E20 பெட்ரோல்னா என்ன? நீங்கள் 1 லிட்டர் பெட்ரோல் யூஸ் பண்ண போறீங்கன்னா அதில் 80% பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்கும், 20% பார்த்தீங்கன்னா எத்தனால் மிக்ஸ் பண்ணியிருக்கும். பெட்ரோலில் எத்தனால மிக்ஸ் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ கேட்பீங்க, எத்தனால மிக்ஸ் பண்ணுறாங்களா, பெட்ரோலை கலப்படம் பண்ணுறாங்களா அப்படின்னு? அப்படி கிடையாது. இது ஒன்றும் நமக்கு புதுசு கிடையாது. 2003 எத்தனால மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு பெட்ரோல் கொடுத்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா நீங்க இப்ப யூஸ் பண்ற பெட்ரோல்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எத்தனால் இருக்கு. 2003 5% எத்தனால ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சோ அத பாத்தீங்கன்னா 2008 2013 காலகட்டத்தில் நம்ம யூஸ் பண்ண பெட்ரோல்ல 95% பெட்ரோலும் 5% எத்தனாலும் மிக்ஸ் ஆகி வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2014 இந்த 5% எத்தனால 10% கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்றாங்க. 2021 பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ற பெட்ரோல்ல 90% பெட்ரோலும் 10% எத்தனாலும் மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இன்னும் சொல்லணும்னா இப்போ நீங்க பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் ஃபில் பண்றீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல்ல 90% பெட்ரோல் 10% எத்தனால் மிக்ஸ் ஆகி தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த பெர்சன்டேஜை இன்னும் அதிகமாக்குறாங்க. ஸோ முன்னாடி 10% எத்தனால் யூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த 10% இப்போ 20% இன்க்ரீஸ் பண்றாங்க. 1 லிட்டர் பெட்ரோல் நீங்க ஃபில் பண்றீங்கன்னா அதுல 80% பெட்ரோலும் 20% எத்தனாலும் மிக்ஸ் பண்ணி வரப்போகுது. ஸோ இது கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா 2023 ப்ரப்போஸ் பண்றாங்க அண்ட் இப்போ 2025 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேஜர் சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா E20 பெட்ரோல்னு தனி ஒரு செக்ஷனே இருக்கு. நீங்க நார்மலா பெட்ரோல் போட போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நார்மல் பெட்ரோலும் இன்னொரு பக்கம் E20 பெட்ரோல் அவைலபிளா இருக்க மாதிரி செட் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு E20 பெட்ரோல்னா என்னன்னு தெரியும், எத்தனால் மிக்ஸ் பண்றத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் இந்த பிரைஸ் ரேஞ்ச் தான். பிகாஸ் நீங்க ஆல்ரெடி பெட்ரோலுக்கு பதிலா எத்தனால் மிக்ஸ் பண்றீங்க, அப்போ பிரைஸ்ல ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா, பிரைஸ் கொஞ்சமாச்சும் குறையுதா அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா யூஸ் பண்ற பெட்ரோலோட பிரைஸை பத்தி பார்த்துடலாம். சென்னையில 1 லிட்டர் பெட்ரோல் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 100 ரூபீஸ் 80 பைசைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதுல பேஸ் பிரைஸ் பெட்ரோலோட பேஸ் பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 55 57 ரூபீஸ் மட்டும் தான். அதுக்கு எக்ஸைஸ் டியூட்டி எவ்வளவு போறாங்க பாத்தீங்கன்னா 19 20 ரூபீஸ் எக்ஸைஸ் டியூட்டி போடுறாங்க. சோ டீலர் கமிஷன் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 14 15 ரூபீஸ் இருக்கும். சோ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வேட் 13%, அப்படி பாத்தீங்கன்னா 10 to 11 ரூபீஸ் வேட் சார்ஜஸ் இருக்கும். சோ இப்படி கால்குலேட் ஆகி தான் 100.8 ரூபீஸ்க்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும், நம்ம 50% பாத்தீங்கன்னா டாக்ஸ் தான் பே பண்றோம். சோ 100 ரூபாய்க்கு நீங்க பெட்ரோல் போட்டீங்க அப்படின்னா 50 ரூபாய் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. சரி, இப்போ E20 பெட்ரோல் வந்துருச்சு, அதோட பிரைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பெட்ரோல் போர்ஷன் 80% தான். சோ அப்படி பாத்தீங்கன்னா 44 46 ரூபீஸ் பெட்ரோல் பிரைஸ் வந்துரும். எத்தனாலோட போர்ஷன் பாத்தீங்கன்னா 20%. 1 லிட்டர் எத்தனால் எவ்வளவுக்கு செல் பண்றாங்க பாத்தீங்கன்னா 71 ரூபீஸ்க்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா 20% ஆஃப் எத்தனால் எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 14 ரூபீஸ் அது வந்துரும். அதுக்கப்புறம் எக்ஸைஸ் டியூட்டி, டீலர் கமிஷன், வேட், இது எல்லாமே சேம் தான். சோ நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க பெட்ரோல் பிரைஸும் இந்த எத்தனால் கலந்த பெட்ரோல் பிரைஸும் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். பிரைஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸும் வர போறது கிடையாது. பிரைஸ்ல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. அப்ப என்னதான் அட்வான்டேஜ் இருக்கு இந்த E20 பெட்ரோல்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சுற்றுச்சூழல். இந்த E20 பெட்ரோல் வரதுனால கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரோ கார்பனோட எமிஷன் கண்ட்ரோல் ஆகும். செகண்ட், பெர்ஃபார்மன்ஸ். எத்தனால்ல பாத்தீங்கன்னா ஆக்டேன் லெவல் அதிகமா இருக்கும். சோ ஆக்சலரேஷன் பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்கும். சோ இந்த எத்தனால் மிக்ஸ் பண்றதுனால பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. க்ரூட் ஆயில் பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சவுதி அரேபியால இருந்து வாங்குறோம், ரஷ்யால இருந்து வாங்குறோம். க்ரூட் ஆயில் இம்போர்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அது குறையும். சோ இப்படி குறையறதுனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு 30,000 கோடி ரூபாய் சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த E20 பெட்ரோலால பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு சில அட்வான்டேஜ் இருக்கு. சோ இந்த எத்தனால் பாத்தீங்கன்னா சுகர் கேன், மக்காச்சோளம் இதுல இருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. சுகர் கேன், மக்காச்சோளத்தோட டிமாண்ட் அதிகமாகும். சோ ரூரல் எக்கானமி பாத்தீங்கன்னா பூஸ்ட் ஆகும். சோ E20 பெட்ரோல் யூஸ் பண்றதுனால இந்த அட்வான்டேஜ் மட்டும் தான் இருக்கு. அட்வான்டேஜ் இருந்தா கண்டிப்பா டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் இல்லையா, அது என்னன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் அண்ட் மேஜர் நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா மைலேஜ் டிராப் ஆகும். சோ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சோ E20 சப்போர்ட் ஆகாத பழைய கார்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது 6% மைலேஜ் டிராப் ஆகும்னு சொல்றாங்க. அண்ட் E20 சப்போர்ட் ஆகிற லேட்டஸ்ட் கார்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது 1 to 2% மைலேஜ் டிராப் ஆகும்னு சொல்றாங்க.
சொல்றாங்க. கவர்மெண்ட் சொல்றதே இவ்வளவு பெர்சன்டேஜ், அப்ப ரியல் டைம்ல எவ்வளவு குறையும்னு யோசிச்சு பாருங்க. ஓல்டு வெஹிக்கிள்ஸ், அதாவது E20 சப்போர்ட் ஆகாத ஓல்டு வெஹிக்கிள்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபியூவல் சிஸ்டம், ரப்பர் பார்ட்ஸ் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எத்தனால ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஏகப்பட்ட தண்ணி தேவைப்படுது. இதனால மறுபடியும் சுற்றுச்சூழல் பாதிப்பு தான் அடையும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ஆஸ் அ கன்சியூமரா இதுல எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஆல்ரெடி டிஸ்அட்வான்டேஜ்ல சொன்ன மாதிரி இந்த E20 பெட்ரோல் யூஸ் பண்றப்ப எத்தனாலுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ரஸ்ட் அண்ட் கரோசிவ் நேச்சர் இருக்கக்கூடியது, அதாவது துருப்பிடிக்கவும் வைக்கும், அரிக்கவும் செய்யும். ஸோ இதனால பாத்தீங்கன்னா ஃபியூவல் சிஸ்டமோ இல்ல ரப்பர் பார்ட்ஸோ டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்க கார் பழைய காரா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது E20 சப்போர்ட் ஆகாத காரா இருந்தா நீங்க இதை பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இது இமீடியட்டா உங்க கார்ல எந்த ஒரு டேமேஜும் உருவாக்காது. பட் லாங் டைமா நீங்க E20 பெட்ரோல் யூஸ் பண்றப்ப இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து உங்க கார்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சில பிராண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து தனியா வந்து கிட் விற்கிறதாவும் ரெட்ரோஃபிட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. பட் எல்லா கம்பெனிஸுமே எல்லா மேனுஃபேக்சர்ஸுமே இந்த ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ பெட்ரோல் போறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் 100 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த எத்தனால் மிக்ஸ் ஆன பெட்ரோலும் அதே 100 ரூபாய்க்கு தான் சேல் ஆகுமே தவிர இந்த விலை வந்து குறையாது. ஸோ இது லாங் டர்மாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட், ஃபார்மர்ஸ் அண்ட் சுற்றுச்சூழலுக்கு உதவும் சொல்லி கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்றாங்க. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஸ் எ கன்சியூமரா நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ E20 பெட்ரோல் உங்க ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா நீங்க இந்த பெட்ரோலை யூஸ் பண்ணுவீங்களா, இல்ல ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க பெட்ரோலை யூஸ் பண்ணுவீங்களான்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் E20 பெட்ரோல் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். பை.